வணக்கம். தமிழக அரசியலில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் திமுக கூட்டணியில் இருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி விலகுவதாக தகவல் வெளியாகியுள்ளன. தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையை நிரூபிக்க போராடி வரும் நிலையில் சட்டப்பூர்வமான காலக்கெடு நெருங்கி வருவது பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்டாலின் திரைமறைவில் பழனிசாமியை முதல்வராக்க முயற்சி எடுத்ததாக கூறப்படுவது திமுக தொண்டர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியுள்ளது. தமிழக அரசியல் களத்தில் நிலவி வரும் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு அளிப்பது குறித்து தனது அதிகாரப்பூர்வ முடிவை விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்று மாலை 4 மணிக்கு அறிவிக்க உள்ளது. அருகே தாவேகா தொண்டர் ஒருவர் விஜய் முதலமைச்சர் ஆவதில் தொடர்ச்சியாக தாமதம் ஏற்பட்டு வருவதால் மன உளைச்சல் ஏற்பட்டு தீக்குளித்துள்ளார். தொண்டர்களே, விபரீத முடிவு எடுக்காதீர்கள், விஜய் உடனே தலையிடணும். தமிழிசை சவுந்தரராஜன் உருக்கமான வேண்டுகோள். யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்ட், தோனி இல்லாமலே ஆர்சிபி அணியை முந்தி முதல் இடம் பெற்ற சிஎஸ்கே. வகுப்பு பொதுத் தேர்வில் குறைவான மதிப்பெண் பெற்றதால் மாணவி ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அண்மையில் நடந்து முடிந்த புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெற்றதை தொடர்ந்து என்.ஆர். காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ளார். திருச்சி நாடாளுமன்ற தொகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கையான திருச்சி திருப்பதி இடையேயான பகல் நேர ரயில் சேவைக்கு ஒன்றிய ரயில்வே அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. கோவையில் பிரம்மாண்டமாக கட்டப்படும் திருப்பதி கோவில், திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஒப்புதல். புதிய நடைமுறையின் மையத்தில் ஃபாஸ்டேக் உள்ளது. இனி சுங்க கட்டணம் செலுத்தும் அனைத்து வாகனங்களுக்கும் ஃபாஸ்டேக் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது.